ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் முகில் டிஎன்பிஎஸ்சி. இனிமேல் நம்ம சேனலில் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நான் டாபிக் வைஸ், அதாவது சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸாக நான் வந்து கவர் பண்ணிடுறேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குப்த பேரரசு பற்றி 6வது புக்லேயும் 11வது புக்லேயும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 பாடத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு லைன் பை லைன் கொஷின்ஸாக நான் கொடுத்துட்றேன். நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும், குப்த பேரரசுன்ற டாப்பிக்கே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ தெளிவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, குப்த வம்சத்தில் மகாராஜா என்று குறிப்பிடப்படும் 2 நபர்கள் யார்? ஆன்சர், ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கச்சர். அடுத்த கேள்வி, சாகர் அரசு, இலங்கை அரசு போன்ற வெளிநாட்டு அரசுகளும் கப்பம் கட்டியதாக கூறும் கல்வெட்டு. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தூண் கல்வெட்டு. யாருக்கு? குப்த பேரரசுக்கு சாகர் அரசும் இலங்கை அரசும் கப்பம் கட்டுனதா எந்த கல்வெட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து அசோகர் தூண் கல்வெட்டு. அடுத்த கேள்வி, குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் யார்? ஆன்சர், முதலாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டில் முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்தார்? ஆன்சர், பொது ஆண்டு 335. அடுத்த கேள்வி, இந்திய நெப்போலியன் என்று வரலாற்று அறிஞர்கள் யாரை அழைக்கின்றனர்? ஆன்சர், சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு, யாருடைய ஆட்சி காலத்தில் பாஹியான் என்ற பௌத்த அறிஞர் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி, குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். நெக்ஸ்ட்டு, சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர், முதலாம் குமாரகுப்தர். அடுத்த கேள்வி, 2ஆம் சந்திரகுப்தர் தனது சகோதரரான யாருடைய வாரிசு உரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தார்? யாருடன் வாரிசு உரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தார்னு கேட்டால் ராமகுப்தர். அடுத்த கேள்வி, கவிராஜா என்று பட்டம் வழங்கப்பட்ட குப்த அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த கேள்வி, விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு, மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், முதலாம் சந்திரகுப்தர். மகாராஜா அப்படின்னு கேட்டால் ஸ்ரீகுப்தரும் கடோத்கச்சரும் வருவாங்க. இதுவே மகாராஜா அதிராஜான்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தர் வருவாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் ஆட்சி மற்றும் அவரது சாதனைகளை பற்றி கல்வெட்டில் பொறித்தவர்? ஆன்சர், ஹரிசேனர். அடுத்த கேள்வி, முதலாம் சந்திரகுப்தர் மணந்த லிச்சாவி அரசி யார்? ஆன்சர், குமாரதேவி. அடுத்த கேள்வி, தேவபுத்திர சகானுசாகி என்பது டேஷ்? ஆன்சர், குஷானப்பட்டம். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஷானப்பட்டம். அடுத்த கேள்வி, இலங்கை அரசர் டேஷ் என்பவர் பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார்? ஆன்சர், மேகவர்மன். அடுத்த கேள்வி, தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்தியவர் யார்? ஆன்சர், சமுத்திரகுப்தர். அடுத்த கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட், 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாகா அரசர்களை படையெடுப்பின் மூலம் வென்றவர்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட், தேவகுப்தன் தேவராஜன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்தர் நாணயங்களில் யார் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு, தேவி சந்திரகுப்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா விசாகதத்தர். அடுத்து, வைணவத்தை தீவிரமாக பின்பற்றிய குப்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த கேள்வி, 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலம் என்ன அப்படின்னா 375 முதல் 415 வரை 40 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, சமுத்திரகுப்தர் ஆதரித்த மாபெரும் அறிஞர் யாருன்னு கேட்டால் வசுபந்து. நெக்ஸ்ட்டு, வாகட இளவரசருக்கு திருமணம் செய்த 2ஆம் சந்திரகுப்தரின் மகள் யாருன்னு கேட்டால் பிரபாவதி. நெக்ஸ்ட், யாருடைய இறப்புக்கு பின்னர் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்ததுன்னு கேட்டால் ஸ்கந்தகுப்தர். அடுத்த கேள்வி, சாகாரி என்ற பெயர் கொண்ட குப்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா இது வந்து சகாரி, 2ஆம் சந்திரகுப்தர். சகாரி என்ற பெயர் கொண்ட குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பழமையான கனசங்க பகுதி எது? ஆன்சர்,
லிச்சாவி. அடுத்த கேள்வி, எந்த குப்த அரசரின் அவையில் மாபெரும் சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர் இருந்தார்? ஆன்சர், இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட், பரம தெய்வத என்ற அடைமொழியின் பொருள் என்ன? ஆன்சர், கடவுளின் பரம பக்தன். அடுத்த கேள்வி, பரம பாகவத என்ற அடைமொழியின் பொருள்? ஆன்சர், வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன். நெக்ஸ்ட், அலகாபாத் கல்வெட்டுகளில் எந்த குப்த அரசர் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த கேள்வி, புருஷா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா அனைவருக்கும் மேலானவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குமாரமாத்தியா என்ற சொல் எத்தனை வைஷாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர், 6. நெக்ஸ்ட், லிச்சாவியர்களின் பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கு பொறுப்பான ஒரு குமாரமாத்தியா பற்றி குறிப்பிடும் ஒரு முத்திரை? ஆன்சர், லிச்சாவி முத்திரை. நெக்ஸ்ட், டேஷ் என்பது அமாத்தியாக்களின் மிக முக்கியமான பதவியாக அரச குல இளவரசர்களின் தகுதிக்கு சமமானதாக கருதப்படுகிறது? ஆன்சர், குமாரமாத்தியா. நெக்ஸ்ட், அலகாபாத் பிரசஸ்தியை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஹரிசேனர். அலகாபாத் பிரசஸ்தியை எழுதியவர் ஹரிசேனர். நெக்ஸ்ட், எந்த கல்வெட்டு சபா என்ற குழு குறித்து கூறுகிறது? ஆன்சர், அலகாபாத் கல்வெட்டு. அடுத்த கேள்வி, மகாதண்ட நாயக்கா துருவபூதியின் புதல்வர் யார் கேட்டாங்கன்னா ஹரிசேனர். அடுத்த கேள்வி, குப்தர் ஆட்சி காலத்தில் டேஷ் என்பவர் அமைச்சர்களின் உயர்நிலையில் இருந்துள்ளார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாசந்தி விக்ரஹா. நெக்ஸ்ட், நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர்? ஆன்சர், தண்டநாயக்கா அல்லது மகாதண்ட நாயக்கா என்று அழைக்கப்பட்டனர். அடுத்த கேள்வி, எந்த கல்வெட்டில் 3 மகாதண்ட நாயக்காக்களை குறித்து கூறுகிறதுன்னு கேட்டாங்கன்னா அலகாபாத் கல்வெட்டு. அடுத்த கேள்வி, அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் டேஷ் என்று அழைக்கப்பட்டார்? ஆன்சர், மகாசந்தி விக்ரஹா. நெக்ஸ்ட், குதிரைப்படை தலைவர் டேஷ் என்று அழைக்கப்பட்டார்? ஆன்சர், மகா அஸ்வபதி. அஸ்வம் தான் குதிரை, ஸோ மகா அஸ்வபதி. அடுத்த கேள்வி, குப்தர்களின் பேரரசு டேஷ் அல்லது டேஷ் எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னன்னா தேசம் அல்லது புக்தி. நெக்ஸ்ட், குப்தராட்சி காலத்தில் உபாரிகா என்பவர் ஆளுநர்? குப்தராட்சி காலத்தில் உபாரிகா என்பது ஆளுநர். நெக்ஸ்ட், எந்த செப்பேடுகளில் 3 உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா தாமோதர்பூர் செப்பேடு. அடுத்த கேள்வி, எந்த கல்வெட்டு காலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்ற மகாராஜா சுரஸ்மித் சந்திரர் என்பவரை குறிப்பிடுகிறது? ஆன்சர், புத்தகுப்தரின் ஈரான் தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோகபாலா என்பது யாரை குறிக்கிறது? ஆன்சர், மாநில ஆளுநர். அடுத்த கேள்வி, குப்த பேரரசின் மாநிலங்கள் டேஷ் என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டனன்னு கேட்டாங்கன்னா விஷயபதி. அடுத்த கேள்வி, குப்தர் ஆட்சி காலத்தில் மாவட்ட மட்டத்திற்கு கீழ் இருந்த நிர்வாகத்தின் அலகுகள் டேஷ்? ஆன்சர், விதி, பூமி, பதகா மற்றும் பீடா. அடுத்த கேள்வி, குப்தர் ஆட்சி காலத்தில் கிராம மட்டத்தில் இருந்த அதிகாரிகள் யாருன்னு கேட்டாங்கன்னா கிராம அத்தியஷா மற்றும் கிராமிகா. நெக்ஸ்ட், டேஷ் என்ற செப்பேடு மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனா குறித்து குறிப்பிடுகிறதுன்னு கேட்டாங்கன்னா தாமோதர்பூர் செப்பேடு. நெக்ஸ்ட், அஷ்டகுல அதிகாரனா என்பது எத்தனை உறுப்பினர்களை கொண்ட குழு ஆகும்னு கேட்டாங்கன்னா 8 உறுப்பினர்களை கொண்ட குழு. அடுத்து, மகாதாரா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், கிராம பெரியவர், கிராம தலைவர் மற்றும் குடும்ப தலைவர். அடுத்த கேள்வி, எந்த அரசர் காலத்தில் சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலி என்பதை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட், பஞ்சமண்டலி என்பது ஒரு டேஷ் ஆகும்னா குழும நிறுவனம். நெக்ஸ்ட், காலாட்படை மற்றும் குதிரைப்படை தளபதிகள் டேஷ் என்று அழைப்பர்னு கேட்டாங்கன்னா பாலாதி கிருத்தியா மற்றும் மகாபாலாதி கிருத்தியா. அடுத்த கேள்வி, தண்டபாஷிகா என்பது மாவட்ட அளவினால டேஷ் அலுவலகம் ஆகும்? ஆன்சர் கேட்டாங்கன்னா காவல்துறைன்றது மாவட்ட அளவில் தண்டபாஷிகா அப்படின்றத கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட், அரண்மனை காவலர் தலைவர் டேஷ் என்று அழைக்கப்பட்டார்னு கேட்டாங்கன்னா மகா பிரதிகரா. அரண்மனை காவலர்களின் தலைவர் மகா பிரதிகரா. அடுத்த கேள்வி,
அரச சமையல் அறை கண்காணிப்பாளர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கத்திய தபகீதா. நெக்ஸ்ட், புத்தர் ஆட்சி காலத்தில் நிர்வாக அமைப்பின் மேல்மட்டத்தில் டேஷ் ஆகியோர் இருந்தனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அமாத்யா மற்றும் சச்சிவா என்பவர்கள் இருந்தார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்தர் ஆட்சி காலத்தில் டேஷ் என்ற ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு இருந்ததுன்னா துடகா என்ற ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்த காலத்தில் எந்த நூல் அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூலங்கள் பற்றி குறிப்பிடுறதுன்னு கேட்டாங்கன்னா நீதி சாரா. அடுத்த கேள்வி, குப்தர் காலத்து அரச ஆவணங்களை பராமரித்த அதிகாரி யாருன்னு கேட்டாங்கன்னா அக்ஷபதல திக்கிருதா. என்னன்னு அதாவது ஆவணங்களை பராமரித்த அதிகாரி வந்து அக்ஷபதல திக்கிருதா. அடுத்த கேள்வி, நீதி சாரா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமாந்தகா. நெக்ஸ்ட், ரண்ய வெஸ்டி என்றால் டேஷ் என்று பொருள். ஆன்சர் கட்டாய உழைப்பு. அதாவது இரண்ய வெஸ்டி அப்படின்றது கட்டாய உழைப்பு என்பது பொருள். நெக்ஸ்ட், குப்தர் காலத்தில் தென்பகுதியானது மிளகு, ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ்பெற்று இருந்தது என்பது யார் மூலம் தெரிய வந்தது? ஆன்சர் காளிதாசர். நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின், பல மரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுரைகளை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வராகமிகிரர். அடுத்த கேள்வி, அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று கூறும் செப்பேடு பஹார்பூர் செப்பேடு. நெக்ஸ்ட், கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் டேஷ் என்பவர் பராமரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம கணக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த செப்பேடுகளின்படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தார்னா பஹார்பூர் செப்பேடு. அடுத்த கேள்வி, நாரத ஸ்மிருதி என்ற நூலின் வயல்களை வெள்ளங்களில் இருந்து பாதுகாத்த மற்றும் பாசனத்திற்கு உதவிய டேஷ் என்ற 2 வகை அணைக்கரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து பந்தியா மற்றும் கரா. அதாவது நாரத ஸ்மிருதி என்ற நூலில் வயல்களை வெள்ளங்களில் இருந்து பாதுகாத்த பந்தியா மற்றும் பாசனத்திற்கு உதவிய கரா என்ற 2 வகை அணைக்கரைகள் குறிப்பிடுகின்றனன்னு கேட்டாங்கன்னா பந்தியா மற்றும் கரா. நெக்ஸ்ட், தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலநிர்கமா என்ற வடிகால்கள் இருப்பதாக டேஷ் என்பவர் குறிப்பிடுகிறார். ஆன்சர் அமரசிம்மர். நெக்ஸ்ட், குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த மிகவும் புகழ்பெற்ற ஏரி டேஷ். ஆன்சர் என்னன்னா சுதர்சனா. நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். ஆன்சர் சுரங்க தொழில் மற்றும் உலோகவியல் தொழில். நெக்ஸ்ட், குப்தர் காலகட்டத்தில் உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்ததற்கு சான்று மெஹ்ரோலி இரும்புத்தூண். சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஹ்ரோலி இரும்புத்தூண். நெக்ஸ்ட், குப்தர் காலத்தில் இருந்த 2 வேறுபட்ட வணிகர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா சிரேஷ்டி மற்றும் சாத்தவகா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுவாக ஒரே இடத்தில் தங்கி இருக்கும் வணிகர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். ஆன்சர் சிரேஷ்டி. நெக்ஸ்ட், லாபத்திற்காக ஊராக சென்று வணிகம் செய்தவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். ஆன்சர் சாத்தவகா. அடுத்த கேள்வி, டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு குறித்து விவரிக்கின்றன. ஆன்சர் நாரத ஸ்மிருதி மற்றும் பிரகஸ்பதி ஸ்மிருதி. நெக்ஸ்ட், தமது குழு உறுப்பினர்களின் தகராறுகளின் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து குறிப்பிடுகிறது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிரகதிஸ்பதி ஸ்மிருதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த கல்வெட்டின்படி மனித குழுக்கள் வங்கிகளின் பங்காற்றியது ஆக அறிய முடிகிறது? ஆன்சர் மண்டசோர் கல்வெட்டு. நெக்ஸ்ட், குப்தர் காலத்தில் மேற்கு கரையில் இருந்த துறைமுகங்கள் யாவைன்னு கேட்டிங்கன்னா கல்யாண் மற்றும் கால்போர்ட். நெக்ஸ்ட், அஜந்தா மற்றும் எல்லோரா குடைவரை கோவில்கள் காணப்படும் மாநிலம் மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, உதயகிரி குகை காணப்படும் மாநிலம் ஒடிஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாக் என்ற குடைவரை கோயில் காணப்படும் மாநிலம் மத்திய பிரதேசம். இந்திராவிடம் முறையில் பல கூறுகளை கொண்ட வகையாக உள்ள கோவில்கள் என்னன்னா விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை கொண்ட கோவில் எது? ஆன்சர் வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள். அடுத்த கேள்வி, ஸ்தூபிகள் காணப்படும் இடங்களின் மாநிலங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல சமத் அப்படின்றது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு. ரத்னகிரி ஒடிசா மாநிலம். மிர்பூர்கான் வந்து சிந்து மாநிலம். நெக்ஸ்ட், குப்தர் ஆட்சி காலத்தில் கல் சிற்ப கலைக்கு சிறந்த சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையில் உள்ள குப்தர் சிலை.
கல் சிற்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை எங்கன்னா சாரநாத். நெக்ஸ்ட்டு புராண சிற்பங்களில் மிக அழகானதும் உதயகிரி குகையின் நுழைவாயில் இருக்கும் டேர் சிலை ஆகும். ஆன்சர் வராக அவதார சிலை. நெக்ஸ்ட் புத்தரின் 18 அடி செம்பு சிலை காணப்படும் இடம் பீகாரின் நாலந்தா. அடுத்த கேள்வி 7.5 அடி புத்தர் சிலை காணப்படும் இடம் சுல்தான் கஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் புத்தரின் சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா அஜந்தா, பாக் மற்றும் பாதாமி. அடுத்த கேள்வி அஜந்தாவின் சுவரோவியங்கள் டேஷ் எனப்படும் சுவரோவிய வகையை சார்ந்தவை அல்லனா பிரெஸ்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் உத்தரப்பிரதேச ஓவிய பள்ளி முறையில் தலை சிறந்த ஓவியங்களாக கருதப்படுவது அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியங்கள் தான். நெக்ஸ்ட் குப்தர் காலத்து மட்பாண்டங்களில் தனிப்பட்ட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டாங்கன்னா சிவப்பு மட்பாண்டங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ள குப்தர் காலத்து மட்பாண்டங்கள் மட்பாண்ட கலையின் சிறப்பிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அச்சி சத்திரா, ராய்கார், ஹஸ்தினாபூர் மற்றும் பஜார். அடுத்த கேள்வி சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும் போது வரையப்படும் ஓவியங்கள் டேஷ் எனப்படும். ஆன்சர் பிரெஸ்கோ. நெக்ஸ்ட் குப்தர்கள் எந்த மொழியை அலுவல் மொழியாக கருதினர்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம். அடுத்த கேள்வி சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும்போது வரையப்படும் ஓவியங்கள் டேஷ் எனப்படும்னு கேட்டாங்கன்னா பிரெஸ்கோ. நெக்ஸ்ட் குப்தர் எந்த மொழியை அலுவல் மொழியாக கருதினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மகாபாஷ்யா என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் பதஞ்சலி. நெக்ஸ்ட் அஷ்டத்யாயி என்ற நூலை எழுதியவர் யாருண்டா பாணினி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அமரசிம்மர் எழுதிய சமஸ்கிருத சொற்களஞ்சியம் எதுன்னு கேட்டாங்கன்னா அமர கோஷம். நெக்ஸ்ட்டு சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை படைத்த பௌத்த அறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா சந்திரகோமியர். நெக்ஸ்ட் குப்தர் காலத்தில் குறிப்பிட தகுந்த எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதில் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆரிய தேவர்ன்ற ஒருத்தரும் ஆரிய அசங்கர்ன்ற ஒருத்தரும் 2 பேர் தான். இதில் 3 நேமாக ஸ்பிட் ஆகிருக்கு. இந்த அசங்கர் லாஸ்ட்டில் போகும். ஸோ குப்தர் காலத்தில் குறிப்பிட தகுந்த எழுத்தாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆரிய தேவர் மற்றும் ஆரிய அசங்கர். சரிங்களா? இந்த இது இந்த இடத்துல இங்கே வரும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வசுபந்துவின் சீடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திக்நாகர். வசுபந்துவின் சீடர் யாருன்னு கேட்டாங்கன்னா திக்நாகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சமண ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னா விமலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவதாக முழுமையான பௌத்த நூல் யாரால் குப்த காலத்தில் கட்டப்பட்டது? அதாவது தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவதாக முழுமையான பௌத்த நூல் யாரால் குப்தர் காலத்தில் எழுதப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வசுபந்து. நெக்ஸ்ட்டு சமணர்களுக்கிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் யாருன்னா சித்தசேன திவாகரா. அடுத்த கேள்வி கவிஞர் காளிதாசரின் புகழ்பெற்ற நாடகங்கள் யாதுன்னு கேட்டாங்கன்னா சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்ரம், அதுக்கப்புறம் விக்ரமோர்வசியம். நெக்ஸ்ட்டு மிருச்சக்கடிகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சூத்ரகர். அடுத்த கேள்வி மதுரா பகுதியில் இருந்த பிராகித மொழியின் வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா சூரசேனி. மதுரா பகுதியில் இருந்த பிராகித மொழியின் வடிவம் சூரசேனி. நெக்ஸ்ட் அவுத் மற்றும் பண்டல்கண்ட் பகுதியில் இருந்த பிராகித மொழியின் வடிவம் என்னன்னா மகதி வடிவம். அடுத்த கேள்வி இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம் என்னன்னு கேட்டாங்கன்னா மகவிஹரா என்ற பெயர் பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகம். என்னென்னா மகவிஹரா என்ற பெயர் பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் தொடக்க காலத்தின் பல்கலைக்கழகங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா தட்சசீலம், நாலந்தா மற்றும் விக்ரமசீலம். நெக்ஸ்ட் நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அளிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னென்னா மம்லுக் வம்சத்தின் கில்ஜி படையால். நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அளிக்கப்பட்டதுன்னா மம்லுக் வம்சத்தின் கில்ஜி படைகளால். நெக்ஸ்ட் நாலந்தா பல்கலைக்கழகம் அளிக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு 1200. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்ற நூலில் சூரிய கிரகணங்களில் உண்மையான காரணங்களை ஆரியபட்டர் ஆராய்ந்தார்னு கேட்டாங்கன்னா சூரிய சித்தாந்தா. அடுத்த கேள்வி ஆரியபட்டர் என்பவர் கணிதம், வானவியல், இயற்கை கணிதம் ஆகியவற்றை பற்றி பேசும் டேஷ் என்ற நூலை எழுதினார்னு கேட்டாங்கன்னா ஆரியபட்டியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வராகமிகிரரின் டேஷ் என்ற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றிற்கான கலை களஞ்சியம் ஆகும். ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரஹத் சம்ஹிதா. இந்த பிரஹத் சம்ஹிதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்மபுத்தர் கணிதம் மற்றும் வானவியலுக்கான
முக்கிய நூல்களால் ஆகிய டேஷ் நூல்கள் எழுதியுள்ளார்னு கேட்டாங்கன்னா பிரம்மஸ்புத சித்தாந்தா மற்றும் கண்டகாத்தியாகா. என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரம்மபுத்தர் கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்கள் ஆகியவற்றில் டேஷ் நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னா பிரம்மஸ்புத சித்தாந்தா மற்றும் கண்டகாத்தியாகா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்துதல், பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வராகமிகிரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் என்ற மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறுகிறதுனா நவநீதகம். அதாவது நவநீதகம் என்ற மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்து தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் என்பவர் எழுதிய ஹஸ்தி ஆயுர்வேதா என்ற நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும். ஆன்சர் என்னன்னா வாலகாப்பியா. நெக்ஸ்ட்டு, குப்தர் வம்சத்தின் கடைசி அரசர் மற்றும் அவருடைய கடைசி காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர், கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர். இதில் குழப்பிடக்கூடாது. முக்கியமாக பேரரசர் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுக்கு கீழே கப்பம் கெட்டுற அளவுக்கு அரசர்கள் இருப்பாங்க. இதுவே அரசர்னா அவர் இன்னொருத்தருக்கு கப்பம் கெட்டுற நிலை தான் அரசரோட நிலை. ஸோ குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர். இது கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு, அவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 540 முதல் 550. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். நெக்ஸ்ட், வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட், அகராதியை உருவாக்கியவர் யாருன்னா அமரசிம்மர். குப்தர்களின் காலம் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா பொற்காலம், பண்பாட்டு மலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள குப்தர் காலத்து இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா காமாந்தகாரரின் நீதிசாரம் என்ற தர்ம சாஸ்திரம். நெக்ஸ்ட், முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிக்கும் கல்வெட்டு என்னன்னா மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திரகுப்தரின் ஆட்சி, அவரது ஆளுமை மற்றும் சாதனைகள் இதை பற்றி விளக்கும் கல்வெட்டு என்ன? ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட், குப்த வம்சத்தின் முதல் அரசர் மற்றும் அவருடைய ஆட்சி காலம் என்னன்னா ஸ்ரீகுப்தர். அவருடைய காலம் என்னன்னா 240 முதல் 280, அதாவது பொது ஆண்டு. நெக்ஸ்ட், குப்த பேரரசின் முதல் பேரரசர் மற்றும் அவருடைய ஆட்சி காலம். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர், 319 முதல் 335. நெக்ஸ்ட், கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் ஆண்டவர்கள் யாருன்னா குஷானர்கள். அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் ஆண்டவர்கள் யாருன்னா குஷானர்கள். நெக்ஸ்ட், தென்னிந்தியாவில் ஆண்டவர்கள் யார்? ஆன்சர் வாகனர்கள். யாருன்னா சாதவாகனர்கள். அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை ஆண்டவங்க குஷானர்கள், தென்னிந்தியாவை ஆண்டவர்கள் யாருன்னா சாதவாகனர்கள். நெக்ஸ்ட், குப்தர் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்ததுன்னா 200 ஆண்டு காலம். குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் யார் ஆட்சி அமைத்தனர் கேட்டாங்கன்னா வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஜர். நெக்ஸ்ட், இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன துறவி யாருன்னா பாஹ்யாங். நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் ஆண்ட பகுதி யாவைனா தற்போதைய வங்காளம் மற்றும் பீகார். நெக்ஸ்ட், நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் உருவம் யாருடையதுன்னா ஸ்ரீகுப்தர். நெக்ஸ்ட், ஸ்ரீகுப்தரின் மகன் யாருன்னு கேட்டாங்கன்னா கடோத்கச்சர். கல்வெட்டுகளில் இருவருமே மகாராஜா. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸ்ரீகுப்தரோட மகன் யார்? கடோத்கச்சர். ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கச்சர் தான் மகாராஜா என்று அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட், முதலாம் சந்திரகுப்தர் காலம் என்னன்னா கிபி, அதாவது பொது ஆண்டு 319 முதல் 335. நெக்ஸ்ட், முதலாம் சந்திரகுப்தர் யாரை மணந்தார்னு கேட்டாங்கன்னா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். நெக்ஸ்ட், சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்கள் யார் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி உருவங்கள். லிச்சாவியா என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் பழமையான கனசங்கங்களில் ஒன்று அப்படின்னா லிச்சாவி பழமையான கனசங்கங்களில் ஒன்று. நெக்ஸ்ட், லிச்சாவின் ஆட்சி பகுதி யாருடா? கங்கை நதிக்கும் நேபாளத்தின் தெராய்க்கும் இடையே இருக்கும். நெக்ஸ்ட், சமுத்திரகுப்தர் காலம் என்ன அப்படின்னா கிபி பொது ஆண்டு 335 முதல் 380.
நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் சந்திரகுப்தரின் மகன் யாருன்னா சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட், சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யாருன்னா ஹரிசேனர். நெக்ஸ்ட், யார் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அதாவது பிரசஸ்தி என்ற தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்த கேள்வி, சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று எதுனா அலகாபாத் தூண் கல்வெட்டு ஆகும். நெக்ஸ்ட், பிரசஸ்தி என்பது என்ன வகையான சொல்லுனா சமஸ்கிருத சொல். பொருள் ஒருவரை பாராட்டி பாடுவது, அதாவது பாராட்டி புகழ்வது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகத்தான போர் தளபதி யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட், தென்னிந்தியாவில் எந்த அரசரை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார்? பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபன். நெக்ஸ்ட், வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்னா 9. அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவை சேர்ந்த எத்தனை அரசர்கள் தனக்கு கப்பம் கட்ட செய்தார்? யாருன்னா சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவை சேர்ந்த எத்தனை அரசர்கள் தனக்கு கப்பம் கட்ட செய்தார்னா 12. நெக்ஸ்ட், சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு கேட்டால் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி. அடுத்த கேள்வி, சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஷ்ணு பக்தர். வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட், எந்த குப்த அரசர் வெளியிட்ட நாணயத்தில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர். கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர். யார் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார்னா இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீமேகவர்மன் என்ற அரசன். நெக்ஸ்ட், இரண்டாம் சமுத்திரகுப்தரின் காலம் கிபி பொது ஆண்டு 380 முதல் 415. நெக்ஸ்ட், சமுத்திரகுப்தரின் மகன் யாருன்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி, சாகா அரசர்களை தோற்கடித்து எந்த பகுதிகளை கைப்பற்றினார்? ஆன்சர், மேற்கு மாலவத்தையும் அதுக்கப்புறம் குஜராத். நெக்ஸ்ட், கொதும்பினாருக்கு அருகில் உள்ள இரும்பு தூண் யாரால் கட்டப்பட்டதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த சாகா அரசர்களை தோற்கடித்தவர் யாருனாலும் இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட், இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியின் போது வந்த சீன துறவி யாருன்னா பாகியான். நெக்ஸ்ட், இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் நவரத்தினங்கள், அதாவது 9 பேர் இருப்பாங்க, அதுதான் நவரத்தினங்கள்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நவரத்தினங்களில் சிறந்தவர் யாருன்னா காளிதாசர். இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள் யாவர்? ஆன்சர், காளிதாசர், அதாவது சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். காகபானகர் ஜோதிடர். சன்கு கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானிலை அறிஞர். வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். நெக்ஸ்ட், விட்டல் பட்டர் யாருன்னு கேட்டால் மாய வித்தைக்காரர், அதாவது மேஜிஷியன். அடுத்த கேள்வி, இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா விக்ரமாதித்தர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர் மற்றும் தேவகுப்தர் மற்றும் தேவஸ். அடுத்த கேள்வி, இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் யாருன்னு கேட்டால் முதலாம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருடா? முதலாம் குமாரகுப்தர். நெக்ஸ்ட், குமாரகுப்தரை தொடர்ந்து பதவி ஏறியவர் யாருடா? ஸ்கந்தகுப்தர். நெக்ஸ்ட், யார் குப்த அரசை தோற்கடித்ததுன்னா ஹூணர்கள். அடுத்த கேள்வி, குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டால் பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை. நெக்ஸ்ட், பாலாதித்யர் எந்த மதத்தால் ஈர்க்கப்பட்டார்னா பௌத்தம். அடுத்த கேள்வி, பாலாதித்யர் யாருக்கு கப்பம் கட்டி வந்தார்னா மிகிரகுலருக்கு. யார் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார்னா மிகிரகுலர்கள். நெக்ஸ்ட், குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். நெக்ஸ்ட், குப்தர்களின் ஆட்சியில் எந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னா தெய்வீக உரிமை கோட்பாடு. நெக்ஸ்ட், உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்னா தண்டநாயக்கர் மற்றும் மகாதண்ட நாயக்கர்கள். அடுத்த கேள்வி, குப்த பேரரசர் டேஷ் எனும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன தேசம் அல்லது புக்தி. நெக்ஸ்ட், பிராந்தியங்களை யார் நிர்வகிக்கின்றார்னு கேட்டாங்கன்னா உபாரிகா என்னும் ஆளுநர். நெக்ஸ்ட், பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா விஷா என்னும் மாவட்டம். நெக்ஸ்ட், விஷாவை நிர்வகித்தவர் யாருடா?
விஸ்யாபதிகள் என்னும் அதிகாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராம அளவில் டேஷ் என்னும் அதிகாரிகள் இருந்தார்கள்னா கிராமிகா மற்றும் கிராம தியாக்ஷா. அடுத்த கேள்வி, இராணுவ பதவிகளில் பெயர்கள், அதாவது இராணுவ பதவிகளின் பெயர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாலாதி கிருதா அப்படின்றது காலாட்படையின் தளபதி, மகாபாலாதி கிருதான்றது குதிரைப்படையின் தளபதி, தூதகா அப்படின்றது ஒற்றர்களை குறிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நூல் அரச கருவூலகத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறதுனா காமந்தகாரரால் எழுதப்பட்ட நீதிசாரம். நெக்ஸ்ட்டு, வணிகர்கள் வகைகள் யாவைனா சிரஸ்தி மற்றும் அதாவது சார்த்தவகா. வணிகர்களை வகைகள் யாவைனா சிரஸ்தி மற்றும் சார்த்தவகா. நெக்ஸ்ட், ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் யாருன்னா சிரஸ்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேத்ரா அப்படின்றது வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படின்றது தரிசு நிலங்கள், அப்ரகதா அப்படின்றது வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி என்பது குடியிருப்புகளிற்கு உகந்த நிலங்களும், கபதசரகான்றது மேய்ச்சல் நிலங்கள். நெக்ஸ்ட், முக்கிய வணிக பொருட்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், பானைகள். நெக்ஸ்ட், யார் ஆதரவில் நாலந்தா பல்கலைக்கழகம் சிறப்புடைந்ததுன்னு கேட்டால் குப்த பேரரசின் ஆதரவில், அதாவது கனோஷியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஜரின் ஆதரவில். நெக்ஸ்ட், நாலந்தாவில் முக்கிய பாடங்கள் எதுனா பௌத்த தத்துவம் என்னென்னா யோகா, அப்புறம் வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவற்றையும் கற்பிக்கப்பட்டன. நெக்ஸ்ட், நாலந்தாவில் படித்த வெளிநாட்டு பயணி யாருன்னா யுவான் ஸ்வாங். அடுத்த கேள்வி, யாரால் நாலந்தா பல்கலைக்கழகம் அனைத்து தரைமட்டமாக்கப்பட்டதுன்னா பக்தியார் கில்ச்சி. நெக்ஸ்ட், ஹூனர்கள் என்போர் யாவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹூனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர் ஆவர். நெக்ஸ்ட், ஹூனர்களின் தலைவர் யாருன்னா அட்டிலா, அதாவது ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரரசிற்கு உள்ளாக்கினார்கள். நெக்ஸ்ட், வெள்ளை ஹூனர்கள் எந்த வழியாக இந்தியா வந்தனர்னு கேட்டால் மத்திய ஆசியா. நெக்ஸ்ட், ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்தவர் யாருனாலும் இந்த ஹூனர்கள் தான். இந்த ஹூனர்களின் தலைவர் யாருன்னா தோரமானார். நெக்ஸ்ட் தோரமானார் மகன் யாருன்னா மிகிரகுலர். நெக்ஸ்ட், ஹூனர்கள் மத்திய இந்தியாவில் யாரை தோற்கடித்தனர்னா மாலவத்தின் ஆட்சி செய்து வந்த யசோதர்மன். யாருன்னா மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மனை தோற்கடிக்கிறாங்க. நெக்ஸ்ட், குப்தர்களின் வணிக நகரங்கள் யாவைனா பாடலிபுத்திரம், உச்சைனி மற்றும் வாரணாசி மற்றும் மதுரா. அடுத்த கேள்வி, இந்தியாவில் இருந்த மேலை கடற்கரை துறைமுகங்கள் யாவைனா கல்யாண், மங்களூர், மலபார். நெக்ஸ்ட், இந்தியாவில் இருந்த கீழே கடற்கரை துறைமுகங்கள் யாவைனா வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி. அடுத்த கேள்வி, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சந்திரகுப்தர். யாருடைய நாணயங்களை சமுத்திரகுப்தரின் உந்துதலை அளித்தன, அதாவது யாருடைய நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை அளித்ததுன்னா குஷானர்களின் நாணயங்கள். அடுத்த கேள்வி, குப்தர்களின் பொற்காசு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தினாரா, அதாவது தினாரா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு, மெக்ரலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி, குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் யாவைனா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, அப்புறம் மாங்கனீஷு, அப்புறம் சிவப்பு சுண்ணாம்பு. நெக்ஸ்ட், இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா குபேரநாகா மற்றும் வாமினி. நெக்ஸ்ட்டு, சமுத்திரகுப்தருக்கும் முதலாம் குமாரகுப்தரும் நடத்திய யாகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வமேத யாகம். நெக்ஸ்ட், உறைவ வழிபாடு மற்றும் வைணவம் சைவம் யார் காலத்தில் தோன்றியதுன்னா குப்தர்கள் காலத்தில். அடுத்த கேள்வி, கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர் யாருண்டா குப்தர்கள். நெக்ஸ்ட், குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோவில்கள் யாவைண்டா அஜந்தா, எல்லோரா, இது மகாராஷ்டிராவில் இருக்குது, பாக்குன்றது மத்திய பிரதேசத்தில் இருக்குது, உதயகிரின்றது ஒடிசாவில் இருக்குது. அடுத்த கேள்வி, குப்தர் கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் எந்த பாணியை ஒத்து இருக்கிறது அப்படின்னா திராவிட பாணி கூறுகள். நெக்ஸ்ட், குப்தர்களின் பூலோக சிற்பத்திற்கு 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள் யாவைனா நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள குப்தரின் செப்பு சிலை
மற்றும் சுல்தான் கஞ்சி என்னும் இடத்தில் 7.5 அடி உயரமுள்ள குப்தரின் உலோக சிற்பம். நெக்ஸ்ட் குப்தர்களின் ஓவியக்கலை மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை யாருன்னா அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையின் காணப்படும் ஓவியங்கள். நெக்ஸ்ட் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்தது எதுனா பிராகிதம். நெக்ஸ்ட் குப்தர்களின் அலுவல் மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் கல்வெட்டுகள் அனைத்தும் டேஷ் மொழியில் இருந்தன சமஸ்கிருதம். அடுத்த கேள்வி பாணினி எழுதியது அஷ்டத்தியாகி, பதஞ்சலி எழுதியது மகாபாஷ்யம். நெக்ஸ்ட் சந்திரோகோமியா என்னும் பௌத்த அறிஞர் டேஷ் இலக்கண நூலை எழுதினார்னா சந்திர வியாகரணம், அதாவது சந்திரோகோமியா அப்படின்றது. ஆக்சுவலி வந்து இது வந்து 11th புக்கில் சந்திராகோமியான் இருக்கும், இங்கே வந்து சந்திரோகோமியான் இருக்குது. அது அவர் எழுதின பௌத்த இலக்கண நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திர வியாகரணம். நெக்ஸ்ட்டு காளிதாசர் அவர்கள் இயற்றிய நாடகங்கள் நூல்கள் யாவைண்டா சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியம். நெக்ஸ்ட்டு காளிதாசரின் மற்ற சிறப்புமிக்க நூல்கள் யாவைண்டா மேகதூதகம், ரகுவம்சம், குமார சம்பவம். நெக்ஸ்ட் வந்து ரிது சம்ஹாரம், அதாவது மேகதூதகம், ரகுவம்சம், குமார சம்பவம், அதுக்கப்புறம் வந்து ரிதுசம்காரம். நெக்ஸ்ட்டு சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளவர் யாருன்னா ஆரியப்பட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவை. நெக்ஸ்ட்டு புவி தன் அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானிலை ஆய்வாளர் யாருன்னா ஆரியப்பட்டர். மருத்துவத்துறையின் புகழ்பெற்ற அறிஞர் யாருடா தன்வந்திரி, அதாவது ஆயுர்வேத மருத்துவம். நெக்ஸ்ட்டு சாராக்கர் ஒரு டேஷ் அறிஞராவார்னா மருத்துவ அறிஞர். நெக்ஸ்ட்டு அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கம் தந்த இந்தியர் யாருன்னா ஸ்ருதாகர். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து குப்தர்களோட லெசன்ஸில் இருக்கிற லைன் பை லைன் கொஷின் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒரு தடவை வியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். டைம் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.